வணக்கம். கல்யாணம்ங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு அழகான பயணம். ஆனா சில சமயம் அந்த பயணம் ஏன் அவ்வளோ சவாலா மாறுது? சில உறவுகள் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது மத்த சில உறவுகள்ல மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் வருது? வாங்க, இன்னைக்கு நாம ஜோதிட கண்ணோட்டத்துல இதுக்கான பதில தேடலாம். இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. உண்மையாவே வானத்துல இருக்கிற கிரகங்களால நம்ம காதல் வாழ்க்கையோட முடிவை தீர்மானிக்க முடியுமா? வாங்க, ஜோதிடம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜாதகம்னா எல்லாம் முடிஞ்சு போன விஷயம்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு கூகுள் மேப் மாதிரி. நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த வழியில போனா பிரச்சனைகள் வரலாம்னு அது காட்டும். குறிப்பா நம்ம உறவுகளை பத்தின விஷயங்களை இந்த மேப் ரொம்ப தெளிவா காட்டும். சரி, இப்ப நாம விஷயத்துக்குள்ள போலாம். திருமண வாழ்க்கைய ஆழமா புரிஞ்சுக்க ஜாதகத்துல 4 முக்கியமான வீடுகளை நாம கவனிக்கணும். நம்ம உறவுகளோட அடித்தளமே இதுதான் சொல்லலாம். இப்ப இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு வீடும் நம்ம உறவோட ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை குறிக்குது. 4ஆம் வீடுனா நம்ம குடும்ப சந்தோஷம், 7ஆம் வீடு தாங்க கல்யாணத்துக்கான மெயின் வீடு, 8ஆம் வீடு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நெருக்கத்தையும், 12ஆம் வீடு தாம்பத்திய இன்பத்தையும் குறிக்குது. இதுல ஏதாவது ஒரு வீடு பலவீனமா இருந்தா கூட உறவுல சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வீடுகளை ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அப்போ கிரகங்கள் தான் அதுல நடிக்கிற ஆக்டர்ஸ். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு. அது நம்ம உறவுல ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படின்னு அடுத்ததா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் சுக்கிரன் மாதிரி கிரகங்கள் அன்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் செவ்வாய், சனி மாதிரி கிரகங்கள் வந்தா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உறவுல மோதல்களும் பதட்டங்களும் உருவாக இதுங்க ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். இது ஒரு பேலன்சிங் கேம் மாதிரி தான். சுக்கிரன் இவர்தான் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அதிபதி. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கொஞ்சம் வீக்கா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? உறவுல ஒரு திருப்தி இல்லாத உணர்வு, பாசம் குறைஞ்சு போறது, சில நேரங்கள்ல துரோகம் வரைக்கும் கூட பிரச்சனைகள் போகலாம். செவ்வாய் வந்தாலே ஒரே சண்டையும் சச்சரவும் தான். நான் சொல்றதுதான் சரிங்கிற ஆதிக்க மனப்பான்மை வரும். அதுவே சனி, அப்பாடா, உறவுல ஒரு விதமான உணர்ச்சியற்ற தன்மை, ஒரு இடைவெளி வந்துடும். கல்யாணங்கிறது ஒரு கடமைக்காக நடக்கிற மாதிரி ஆயிடும். ராகு, கேதுவ நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கொஞ்சம் வித்தியாசமான, வழக்கத்துக்கு மாறான உறவுகளை கொடுக்கும். கேதுவோ எது மேலையும் பற்று வைக்காதேன்னு சொல்லி விலகி நிக்க வைக்கும். இது கூடவே சந்திரன் பலவீனமா இருந்தா மனசுல ஒரு நிலையற்ற தன்மை உருவாகி உறவுல ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வந்துடும். இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கிரகம் காரணம் கிடையாது. இது ஒரு டீம் கேம் மாதிரி. பொதுவா பலவீனமான சுக்கிரன் கூட சனியோட கடுமையான தாக்கம் சேரும்போதோ, இல்ல சந்திரன் கூட ராகுவோட செல்வாக்கு சேரும்போதுதான் பெரிய சவால்கள் உருவாகுது. சரி, இப்போ சில ஸ்பெஷல் காம்பினேஷன்களை பத்தி பார்க்கலாம். ஜோதிடத்துல இத யோகம்னு சொல்லுவாங்க. யோகம்னோடனே நல்லதுன்னு நினைக்காதீங்க. இங்கே யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். சில சேர்க்கைகள் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு, கல்யாணத்துக்கான 7ஆம் வீட்ல சனி வந்து உட்காந்தா ஒண்ணு கல்யாணம் தள்ளி போகும், இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஒரே டென்ஷனாவும் விரக்தியாவும் இருக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நெருப்பும் பெட்ரோலும் ஒன்னா சேர்ந்த மாதிரி தான். வீட்ல எப்பவும் ஒரே வாக்குவாதம், சண்டை, சச்சரவுன்னு வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரி ஆகிடும். அன்புக்கு காரகனான சுக்கிரனும் ஆசைக்கு காரகனான செவ்வாயும் ஒன்னை ஒன்னு முறைச்சுக்கிட்டு நின்னா, அதாவது ஒரு சவாலான அமைப்புல இருந்தா கணவன் மனைவிக்குள்ள நெருக்கத்துல பிரச்சனைகள் வரும். இது உறவுல பெரிய அதிருப்திக்கு காரணமா அமையலாம். ஐயையோ, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு பயப்படாதீங்க. ஜோதிடம் பிரச்சனையை மட்டும் சொல்லாது, அதுக்கான தீர்வையும் காட்டும். ஆனா இது ஏதோ மேஜிக் மாதிரி வேலை செய்யாது. நம்மளோட கர்ம வினைகளை சரி செய்ய உதவுற சில கருவிகள்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, சிவபெருமானுக்கு பூஜை பண்றது, கிரகங்களுக்கான மந்திரங்களை சொல்றது, உங்களுக்கு ராசியான ரத்தின கற்களை போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உறவுல அமைதியும் நிலைத்தன்மையும் கொண்டு வரும் சொல்லப்படுது. நம்ம இவ்ளோ தூரம் பேசிட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான, நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஜாதகத்தில் விவாகரத்து என்பது ஒரு தண்டனை அல்ல, அது கர்மத் தொடர்புகளின் ஒரு முடிவு. அடடா, எவ்வளோ ஆழமான வரி பாருங்க. அதாவது விவாகரத்துங்கிறது ஒரு தோல்வி இல்ல, அது ஒரு கர்ம கணக்கு முடிஞ்சதுக்கான அடையாளம். சில உறவுகள் பிரியணுங்கிறது கூட விதியோட ஒரு பகுதியா இருக்கலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க ஜாதகம்ங்கிறது உங்க தலையெழுத்தை தீர்மானிக்கிற ஒரு புத்தகம்னு நினைக்காம, உங்க முழு திறனையும் வெளிக்கொண்டு வரத்துக்கு உதவுற ஒரு கைடுன்னு நினைச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.